முதலில் ஊடகங்கள் இருந்த காலம் போய் ஊடகங்களே உலகமாக மாறிவிட்டது நம் வாழ்க்கை. ஊக்கமும் படுத்திடும் உருவும் குலைத்து விடுமான ஊடகத்தை பற்றி இங்கு ஆரம்பமானது இதயா கல்லூரியிலிருந்து. காணலாகுமோ காரிகை கனவு, தாகம் தீர்க்குமோ கோடையின் நிலவு, தொலைவிலே வெளிச்சம் தனிமையில் உருகும் மனிச்சம், கனவுதான் இதுவும் கலைந்திடும் என நெஞ்சில் நெஞ்சில் தினம் வருதே அச்சம். மேகதூதம் பாட வேண்டும், மேனி மீது சாரல் வேண்டும், காளிதாசன் காண வேண்டும், வானவில் வரும் வாழ்வில் மீண்டும். அக்கா, ஏமா காலேஜ்ல சேர்றதுக்கு அந்த சைடு இருக்கு, பயமா இருக்கு. பயப்படாதீங்க, நான் அழைச்சிட்டு போறேன். அக்கா, சிஸ்டரை பார்க்கணும். சிஸ்டரை டைரெக்டாக பார்க்க முடியாது, மேம் பார்த்ததுக்கப்புறம் பார்க்க போகலாம். ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படாதீங்க, வாங்க போகலாம். அக்கா பயமா இருக்குக்கா. மேம் சிஸ்டரை பார்க்கணுமா? ஓகேம்மா, வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் உங்க ஒருத்தவங்க பார்க்க வந்திருக்காங்க. சொல்லுங்க. அவங்க ஒரு திருநங்கை சிஸ்டர். சரி, இவங்க தான் சிஸ்டர். சொல்லுப்பா. என்னை யாருமே சேர்த்துக்க மாட்டேறாங்க சிஸ்டர். எங்கள் வீட்டில் என்னை துரத்தி விட்டாங்க. என்கிட்ட என்ன கூப்பிட்றேன்னு எனக்கு தெரியல. நான் படிக்கணும், பெரிய ஆளாகணும் சிஸ்டர். உட்காருங்க. கெட் ஹர் சம் வாட்டர். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? படிக்கணும், எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்கு. நான் சேர்த்துக்க மாட்டுறாங்க. வீட்டில் துரத்திட்டாங்க. உன் பேர் என்னம்மா? சரண். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணுங்க. ரெஜிஸ்டர் இட் அஸ் சரண்யா. உன் பேர் இனிமே சரண் இல்லம்மா, சரண்யா. ஓகேவா? காட் பிளஸ் யூ. கை எப்படி வச்சுக்கோங்க, அப்புறம் லெஃப்ட்டு, அப்புறம் ரைட்டு, அப்புறம் பேக் சைடு ஒரு ஜம்ப் கொடுத்து முன்னாடி போங்க. சிஸ்டர் வந்துட்டாங்க. மார்னிங் சிஸ்டர். சிஸ்டர், இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். அடுத்து படத்தில் நடிக்கணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர். நீங்கள் தான் உதவி செய்யணும் படத்தில் நடிக்கிறதுக்கு. நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கேன். ஓகேம்மா, நம்ம காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட அப்பா டைரக்டராக தான் இருக்காங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். ஓகேவா? பயணமானது இதயா கல்லூரியிலிருந்து ஊடகத்திற்கு. வணக்கம் சார். யாருமா நீங்கள்? இதயா காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். சரண்யா. அந்த சரண்யா ஏதோ சொன்னாங்களே, ஓரமாவா? சொல்லுமா, என்னம்மா வேணும்? ஒரு வாய்ப்பு. வாய்ப்புமா, இங்க மீடியால நடக்கிற உண்மையை உன்கிட்ட சொல்றேன். இங்க பொம்பளையா வந்தாலுமே எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவாங்க. நீ எப்படி சொல்லு? சார், அப்படிலாம் இருக்க முடியாது சார். மீடியானா அப்படிதாம்மா, நீ என்னன்னு சொல்லு. ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க? மீடியாவுக்கும் சொசைட்டிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது சார். அதை தப்பாக பயன்படுத்தாதீங்க சார்.
மீடியாக்குள்ள வந்துட்டாலே எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. நீ பாக்குற பெரிய ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. நீ என்னன்னு சார் சொல்லி அப்படிலாம் நல்லா இருக்க முடியாது சார், நான் வரேன் மா சார். நில்லுமா, விடுங்க சார். உனக்கு சார், வாய்ப்பு விடுங்க தரதானமா சார். பாத்துட்டு இருக்க. சார் விடுங்க சார். ஒதுக்கப்பட்டதே என் வெற்றிக்கு முதல் படியாகும். நம்ம கிட்ட ஒரு திருநங்க நடிக்க வாய்ப்பு கேட்டு வந்திருந்தாங்கல்ல, அவங்க இப்ப படம் நடிச்சு ஹிட் ஆயிட்டான் சார். காணல் ஆகுமோ காரிகை கனவு, தாகம் தீர்க்குமோ கோடையின் நிலவு, தொலைவிலே வெளிச்சம் தனிமையில் உருகும் மனிச்சம், கனவுதான் இதுவும் கலைந்திடும் என நெஞ்சில் நெஞ்சில் தினம் வருதே அச்சம். மேகதூதம் பாட வேண்டும், மேனி மீது சாரல் வேண்டும், காளிதாசன் காண வேண்டும், வானவில் வரும் வாழ்வில் மீண்டும். ச்சே, இதுக்கு நம்மளே வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் போலயே. Any form of a media is opportunity to be a mirror and a reflection of what we are experiencing more in the details of our life. What makes it fun and unique in the lot of ways is how the journey is changing just by the mere fact of how you using the media in the current